வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் சளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சொன்னோடனே ஓகே இன்றைக்கி மிளகு குழம்பு பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வச்சதும் கிடையாது, உங்களுக்கு வேறு எப்படி இருக்குன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மிளகு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி மிளகு குழம்பு தான் வச்சுருக்கோம். இது வந்து செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மிளகு குழம்புக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரமான காரா பூந்தி, அப்புறம் முட்டை போட்ட முட்டைக்கோஸ், அப்புறம் அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறம் ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய், வீட்டிலே செஞ்ச மாங்காய் ஊறுகாய், எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்குது, தயிர் இருக்குது. ஓகே வாங்க சாப்பிட்லாம். மிளகு குழம்பு நல்லா காரசாரமாக நம்ம சாப்பிட்டோன்னே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்து கொண்டு வந்துடும் நமக்கு. ஓகே நம்ம சாப்பிட்லாம். அருமையாக செம்மையாக இருக்கே. ஆனால் காரமாக கெட்டியாக கிரேவி மாதிரி தேன் மாதிரி சூப்பராக இருக்கும். வத்த குழம்பு ப்ரொசீஜர் தானே இருக்குது குழம்புக்கு. வத்த குழம்பு அந்த டேஸ்ட்டு மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. மிளகு தட்டி போட்டியா அரைச்சி போட்டியா? செய்முறை சொல்கிறியா? செய்முறை வந்து அவங்க யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. டெய்லி ஒரு வெரைட்டி குழம்பு போட்டுட்ருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி புதுசாக என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு டெய்லி உட்காந்து வீடியோ பார்த்து புதுசாக போட்டுட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், சாப்பிட்ற எனக்கு இல்லைன்னா கூட சமைக்கிற என் ஒய்ஃப்காண்டி சப்போர்ட் பண்ணிடுங்க. என்னோட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா காரம். அவங்களுக்கு வயசாகிடுச்சுல்ல. உருளைக்கிழங்கு பஜ்ஜியுமே சூப்பர். வீட்லேயே மாவு ரெடி பண்ணி நல்லது. மாங்காய் ஊறு காலி வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
ம் ம் புருஷனுங்களுக்கு ஆசையாக சமைச்சு கொடுக்கணும், அது ஒரு டேஸ்டாக சாப்பிடணும், இந்த மாதிரி சந்தோஷம் இல்லை. குறை சொல்கிறப்பதான் கோபமாக எனக்கு. குறை சொன்னால் தான் நெக்ஸ்ட் டைம் சமைக்கும்போது இன்னும் லவ்வோடையும் இன்னும் நல்லா சொல்லணும், அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுவீங்க. நான் அப்படியே வாய மாட்டி இருந்துட்டேன் அப்படின்னா அந்த தப்பு திரும்ப பண்ணுவேன். திருப்பி அந்த தப்பு பண்ணுவேன். அந்த லெசன் தான், அது வந்து ஒரு பாடம், அதை வந்து கற்றுக்கிட்ட தப்பு இல்லை. நீ அன்பாக தான் சமைச்சிட, நல்லா எப்பயும் போல் இது விதமாக சமைச்சு கொடுக்கணும்னு ஆசையாக பண்ணுறேன். என்றைக்காவது ஒரு நாள் தான் சொதப்பிது. நான் இன்றைக்கெலாம் எதுவுமே குறை கிடையாது, குறை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நான் குறை இருந்தால் சொல்லிடுவேன், நான் என்ன பண்ணுறது. தெரிஞ்ச விஷயம் தானே, அவங்களுக்கும் தெரிய, வீடியோ பார்க்குறவங்களுக்கும். உங்க சின்ன குழந்தை ஒத்துக்க மாட்டார் சார். காரசாரமாக தயிருக்கு போயாச்சு, தயிருன்றேன், காரசாரமாக நம்ம மிளகு குழம்பு சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் ஃபினிஷிங்க்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கணும். எல்லாரும் கேட்பாங்க, அப்பளம் ஏன் நிறைய அப்பளம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உப்பு அதிகமாக சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்பளம் வந்து அடிக்கடி எடுக்கிறது கிடையாது. இன்றைக்குமே தயிர் நீங்கள் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, தயிர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. தயிர் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், தயிருக்கு மேலே வச்சுட்டேன் நான். அது வந்து எப்போயுமே ரெகுலராக வைக்கிறதுனால நிறையா வச்சுட்டாங்க, கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? ஓகே, நமக்கு காரசாரமாக நல்ல கெட்டியாக சூப்பரான சுவையான மிளகு குழம்பு. இது இன்னும் 2 நாளைக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது. நல்லா கெட்டியாக அருமையாக செஞ்சுருக்காங்க. வயிறு செம்ம ஃபுல்லாகிடுச்சுங்க. நம்ம சைட் டிஷ்ஷை பார்த்திங்கன்னா முட்டை போட்டு முட்டைக்கோசு, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. நம்ம காராபூந்தி
அதுவும் சூப்பராக இருந்துச்சு. தயிரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக சாப்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.